நம்ம சேனல்ல கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சீரிஸ்ல வரக்கூடிய முதல் வீடியோ இது. இந்த வீடியோல கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் பத்தின ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷனை தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோல கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் பத்தி ரொம்பவே டீடைலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நீங்களே எப்படி ஒரு கம்ப்யூட்டர் அசெம்பிள் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் உங்களுக்காக அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வரப்போகுது. நம்ம சேனல்ல வரப்போகும் எந்த ஒரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா இப்பவே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை தேடி வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பேசிக் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரோட செட்டப். ஒரு கம்ப்யூட்டரை 3 தனித்தனி பாகமா பிரிக்கலாம். இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ், CPU, அதாவது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். நாம கொடுக்கக்கூடிய தகவல்களை கம்ப்யூட்டர் புரிந்து கொள்ளும் மொழியில மாற்றி கொடுக்கக்கூடிய டிவைசஸ் எல்லாமே இன்புட் டிவைசஸ். உதாரணத்துக்கு கீபோர்ட், மவுஸ், மைக், வெப் கேமரா, இதெல்லாம் இன்புட் டிவைசஸ். கம்ப்யூட்டர் கொடுக்கக்கூடிய தகவல்களை நாம புரிஞ்சுக்கிற மாதிரி நமக்கு கொடுக்கக்கூடிய கருவிகள் எல்லாமே அவுட்புட் டிவைசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மானிட்டர், பிரிண்டர், ஸ்பீக்கர் போன்ற எல்லாமே அவுட்புட் டிவைசஸ் கேட்டகரியில வரும். மூணாவதா நம்ம பார்க்க போறது CPU, அதாவது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். கம்ப்யூட்டரோட எல்லா ஆக்டிவிட்டியும் இந்த CPUல தான் நடக்குது. கம்ப்யூட்டரோட மிக முக்கியமான பாகங்கள் எல்லாமே இதுல தான் இருக்கு. நாம ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும்னா அதுல பாதிக்கும் அதிகமான தொகையை இந்த CPUக்காக தான் கொடுக்க வேண்டி இருக்கும். ஏன்னா கம்ப்யூட்டர் எங்க தேவையான முக்கிய பாகங்கள் அனைத்தும் இந்த CPUல தான் இருக்கு. கம்ப்யூட்டர் சிறப்பா செயல்படணும்னா CPUல இருக்க ஒரு பாகமும் சரியா வேலை செய்யணும். ஏதாவது ஒரு பாகம் சரியா வேலை செய்யலைன்னா கூட அது கம்ப்யூட்டரோட செயல்திறன், அதாவது ஸ்பீடை பாதிக்கும். சரி, வாங்க CPUவோட பாகங்களை பத்தி பார்க்கலாம். கேஸ் அல்லது கேபின், கம்ப்யூட்டரோட அனைத்து பாகங்களையும் இணைத்து பாதுகாப்பாக வைத்திருக்கும் பெட்டி. இதை தான் நம்ம கேஸ்ன்னு சொல்லுவோம். ரெண்டாவதாக SMPS, சுவிட்ச் மோட் பவர் சப்ளை. கம்ப்யூட்டரோட எல்லா பார்ட்ஸுக்கும் தேவையான மின்சக்தியை இந்த சாதனம் தான் கொடுக்குது. மூன்றாவதாக மதர் போர்ட் அல்லது மெயின் போர்ட். கம்ப்யூட்டரோட அனைத்து பாகங்களையும் இணைத்து கட்டுப்படுத்தும் சாதனம் தான் இந்த மதர் போர்ட். கம்ப்யூட்டரோட ஒரு முக்கியமான பார்ட்ஸும் இந்த மதர் போர்ட்ல கண்டிப்பா கனெக்ட் ஆயிருக்கும். ப்ராசஸர் அல்லது CPU, கம்ப்யூட்டரோட அனைத்து செயல்பாடுகளையும் மேற்கொள்ளக்கூடிய சாதனம் இது. CPUக்காக கொடுக்கக்கூடிய தொகையில கணிசமான தொகை இந்த ப்ராசஸருக்காகவே இருக்கும். சிஸ்டம் ஃபேன் அல்லது கூலிங் ஃபேன். கம்ப்யூட்டரை நம்ம யூஸ் பண்ணும்போது ப்ராசஸர்ல இருந்து வரக்கூடிய அதிகமான ஹீட்டை மற்ற பாகங்களுக்கும் பரவாமல் ப்ராசஸரோட ஹீட்டை கம்மி பண்ணக்கூடிய டிவைஸ் தான் இந்த கூலிங் ஃபேன். RAM, ரேண்டம் அக்சஸ் மெமரி. கம்ப்யூட்டரோட ஒரு டெம்பரரி மெமரி அப்படின்னு இதை சொல்லலாம். ப்ராசஸர்ல இருந்து வரக்கூடிய தகவல்களை ஸ்டோர் பண்ணி நமக்கு அவுட்புட் இன்ஃபர்மேஷனை ஸ்பீடா கொடுக்கறதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த RAM. ஹார்ட் டிஸ்க், கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஹார்ட் டிஸ்க். கம்ப்யூட்டர்ல இருக்க எல்லா ஃபைலும், உதாரணத்துக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இருக்கட்டும், சாஃப்ட்வேரா இருக்கட்டும், வீடியோ ஃபைல், சாங்ஸ், போட்டோஸ் எல்லாமே இந்த ஹார்ட் டிரைவ்ல தான் சேவ் ஆகும். DVD டிரைவ், CD, DVD-கள்ல இருக்கக்கூடிய தகவல்களை கம்ப்யூட்டர்ல இருந்து CD மூலமாகவோ DVD மூலமாகவோ தகவல்களை நாம எடுத்து பயன்படுத்துறதுக்கும் உதவுவது இந்த CD, DVD டிரைவ்கள். கேபிள்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ், கம்ப்யூட்டர் மதர் போர்ட்ல ஹார்ட் டிரைவ், DVD டிரைவ், ஃப்ளாப்பி டிரைவ் போன்ற அனைத்தையும் இணைக்க உதவும் மின் இணைப்புகள் தான் இந்த கேபிள்ஸ். இந்த அனைத்து பாகங்களும் சேர்ந்தது தான் CPU. இந்த வீடியோல கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் பத்தின இன்ட்ரோடக்ஷனை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் கம்ப்யூட்டர் பத்தின தகவல்களை நம்ம தமிழ் மொழியில தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.